கௌசல்யா சுப்ரராஜ ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டோ நரசாதூல கர்த்தவ்யம் தெய்வமானிக்கம் உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கர்தத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்த திரைலோக்கிய மங்களம் கூறும் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இது கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, கேட்டிருப்பீங்க. as a matter of fact நிறைய வீட்டில் காலையில் போடுவீங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்ரபாதம்னு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் 2 வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து ராமர் எப்படி விஸ்வாமித்திரர் எழுப்புவார் காலையில். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை மகரிஷி விஸ்வாமித்திரர் வந்து ராமனும் லட்சுமணன் கொண்டு போவார் தாடகையை அழிக்கிறதுக்கு ராமாயணத்தில். அதில் வந்து there is a thing that they say that எப்படி அவர் காலையில், ஏன்னா அப்போ வந்து ராமர் என்னக்கு 13 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும் அவருக்கு, யங். அப்போ அவர் எப்படி காலை எழுப்புவார்னு அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸில் இருக்கும். நான் வேர்ட் பை வேர்ட் சொல்கிறேன். கௌசல்யா சுப்ரராஜா, கௌசல்யா என்ற அம்மா, அது ராமரின் அம்மா. சுப்ரராஜா வந்து நல்ல மகன், நல்ல பிறப்புன்னு உண்டு. ஸோ கௌசல்யாவின் நல்ல மகன் ராமா. கௌசல்யா சுப்ரராஜ ராம பூர்வ சந்தியா. பூர்வ சந்தியானா அதாவது சந்தி வேலைன்னா என்ன, 3 வேலைகள் இருக்குது ஒரு நாளில். அதாவது காலையில் விடிய காலம், அதாவது பிராத்தகா என்று சொல்கிற காலம் சந்தி. அது சந்தி என்ற ஜங்ஷன் பாயிண்ட் அர்த்தம். அதாவது பிராத்தகானா காலையிலுக்கும் நைட்டுக்கும் காலையிலுக்கும் ஒரு டைம் வருது. அந்த டைம் மாறுது இல்லையா, நைட்லேருந்து காலையில் மாறுது. ஸோ அதுதான் வந்து பிராத்தகா முதல்வது. அதுக்கப்புறம் மத்தியானிகா, நம்ம மத்தியானம் சொல்கிறோம், உச்சி வேலை. இல்லைன்னா சாயம் சந்தியானா சாயம் காலம். ஸோ இந்த மாதிரி 3 காலங்கள். பூர்வ சந்தினா முதல் சந்தி எது வருதோ, பேசிக்கலி விடிய காலம். அதாவது அதான் சொல்கிறாங்க, பூர்வ சந்திய பிரவர்த்தத்தைன்னா வந்துருச்சு, ரைட். உத்திஷ்ட எந்திரி என்று நரஷாதூலா, உத்திஷ்ட நரஷாதூலா. நரஷாதூலானா அதாவது மென், அதாவது பெஸ்ட் ஆஃப் த மென், உத்தமன், தி பெஸ்ட் ஆஃப் த மென் அவர் அதான் உத்தம ராமன், மரியாதை ராமன் என்று சொல்கிறது. கர்த்தவியம் எதுவும் உனக்கு ஒரு வேலை, ஒரு பணி ஆரம்பிக்குது, செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அது என்ன, தெய்வ மாணிக்கம். தெய்வ மாணிக்கம்னா காலையில் செய்கிற வழிபாடுகள், வேர்ஷிப்பிங், காலையில் சாமி கும்பிட்றதுல அது செய்கிறது ஆரம்பிச்சிச்சு. எந்திரி ராமா என்று சொல்கிறது தான் இந்த 2 லைனு. ஐ ஹோப் யூ லைக் இட். அடுத்த தடவை நீங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் கேட்கும்போது இந்த 2 வரி வரும்போது யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட். வணக்கம்.